ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த MT-15ஓட வெர்ஷன் 3 மாடல் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான்வரியில் என்ன டேட்டில் லான்ச் பண்ணுறாங்க அண்ட் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் கொடுக்குறாங்க, அதே மாதிரி என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுப்பாங்க, நம்ம என்னென்னலாம் நம்ம அந்த பைக்கில் புதுசாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற சில விஷயத்தை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவோட நெக்ஸ்ட் பிக் லான்ச் பார்த்தீங்கன்னா MT-15 வெர்ஷன் 3 அப்படிங்கிறத தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா BS7 எமிஷன் நார்ம்ஸ் படி தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த MT-15 வெர்ஷன் 3 இந்தியாவில் இந்த வெர்ஷன் தான் கடைசி மாடலும் கூட. ஸோ நெக்ஸ்ட் இயர் எண்ட் இல்லாட்டி இன்னும் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த MT-15 வெர்ஷன் 3 மாடலும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. இந்த 2 மாடல் வரப்போகுதுங்க. MT-15 வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா டியூவல் சேனல் ABS வெர்ஷன் அப்படிங்கிற ஒரு மாடலும், இப்போ இருக்கக்கூடிய வெர்ஷன் 2 அப்படிங்கிற இந்த ஒரு மாடலும் அது இருக்க தான் போகுது. அதாவது ஒரு சில மாதம் மட்டும்தான் இந்த வெர்ஷன் 2 மாடல் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் உங்களுக்கு MT-15 வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா TFT கலர்டு டிஸ்பிளே வந்து மெயினான ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். யமஹா இந்த MT-15 வெர்ஷன் 3ஓட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் தானே இது வெர்ஷன் 3. இந்த பைக்கோட ப்ரைஸ் என்னவா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் 2.25 லட்ச ரூபா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போவே MT-15 வெர்ஷன் 2ஓட ஆன்ரோட் ப்ரைஸ் 2 லட்ச ரூபா வந்துருச்சு. இன்னும் 15,000 ரூபா நமக்கு வந்து ஹையர் வேரியன்ட் வந்து கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2.25 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் MT-15 அப்படிங்கிற இந்த ஒரு 150cc என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா TFT கலர்டு டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த TFT கலர்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா R125 இப்போ ரீசெண்டாக பிரேசிலில் கொடுத்த அதே TFT கிளஸ்டர் வந்து கொடுக்க போகிறாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த டியூவல் சேனல் ABS அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா 18.4 ஹார்ஸ் பவர் இருக்குது, 14.1 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட R15 இன்ஜின் இருக்கிறதுனால நமக்கு அந்த சேஃப்டி விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆகிறதுனால டியூவல் சேனல் ABS வெர்ஷன் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வந்து இந்த MT-15 வெர்ஷன் 3ல கொடுக்க போகிறாங்க. மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ஷிஃப்டர்ஸ் வந்து டெஃபினட்டாக MT-15 வெர்ஷன் 3ல கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, இருந்தாலும் நமக்கு குயிக் ஷிஃப்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குயிக் ஷிஃப்டர்ஸை வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட 40 to 42 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். இந்த பைக்கோட இன்ஜினை வந்து ரிஃபைன் பண்ணியிருக்கோம். மைலேஜ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இன்ஜினை வந்து டியூன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அப்டேட் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப்ஸுங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அதே பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லாம்ப்ஸ் தான், ஆனால் அந்த மோனோக்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுறதுனால ஒரு புது பை ஃபங்க்ஷன் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு ஃபர்ஸ்ட்டாக வரப்போகிற மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. MT-15க்கு இந்த மோனோக்ரோம் LED ஹெட்லாம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிச்ச பில்லியன் சீட் சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பில்லியன் சீட் அப்படிங்கிற விஷயம் MT-15க்கு என்னைக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத யமஹா கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெர்ஷன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் டெக்கான ஒரு மோட்டார் சைக்கிள் MT-15ன்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிளை தாண்டி வேற என்ன MT-ல பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MT-03. அந்த பைக்கோட சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடருக்காக இருக்கட்டும் இல்லாட்டி பில்லியனுக்காக இருக்கட்டும் எல்லாமே பெருசாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதுனால இந்த பைக்கோட பில்லியன் சீட்டை இவங்க மேபி சேஞ்ச் பண்ணாலுமே ஒரு பெருசாக பண்ணாலுமே அது MT-25 மாதிரி இல்லாட்டி MT-03 மாதிரி அப்பியரன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பைக்கோட பில்லியன் சீட்டை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒரு மிகப்பெரிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸுங்க. இப்போ ஆல்ரெடி சிங்கிள் ஹேண்டில் பார் செட்டப் தான் இருக்குது. இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் முக்கியமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் கொடுக்கறதுனால தான் 15,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 15,000 ரூபா எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் வந்து ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுக்கு இந்த MT-15 வெர்ஷன் 3 வேற என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்கலாமா? எந்த
கமெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஜான்வரி 25 இந்த பைக் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மாக லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுட் தான். ஏன்னா ஜான்வரி 25 லான்ச்சிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.